அன்பு குழந்தைகளே, நாம் இன்று விவிலிய கதை பகுதியில் உலகம் உருவான கதை பற்றி கேட்கப் போகிறோம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த போது மண்ணுலகம் உருவமில்லாமல் வெறுமையாக இருந்தது. எங்கும் இருளும் தண்ணீரும் மட்டுமே நிறைந்திருந்தன. கடவுளின் ஆவி மட்டும் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. வெளிச்சம் இன்னும் மண்ணுலகிற்கு அறிமுகமாகாத வேளையில் ஒரு நல்ல உலகை படைக்க தீர்மானித்தார் கடவுள். அவருடைய கற்பனையில் ஒரு உலகம் விரிந்தது. அந்த உலகை நிஜத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அதற்கு முதல் தேவை வெளிச்சம். இருளுக்குள் கிடக்கும் உலகை தூசி தட்ட முதல் தேவையாக இருந்தது வெளிச்சம். படைப்பின் துவக்கத்தில் கடவுள் உச்சரித்த முதல் வார்த்தை ஒளி தோன்றுக. உடனே உலகத்தின் மீது ஒரு பெரிய வெளிச்சக்கீற்று வானிலிருந்து வந்து விழுந்தது. உருவமற்ற பூமி முதல் முறையாக தன் அழகற்ற முகத்தை வெளிச்சத்தில் காட்டியது. முதல் படைப்பான ஒளி கடவுளுக்கு மிகவும் திருப்திகரமாக அமைந்தது. வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வரும்போதுதான் நன்றாக இருக்கும் என்று கடவுள் நினைத்து கொஞ்ச நேரம் வெளிச்சம், கொஞ்ச நேரம் இருள் என ஒரு நாளை இரண்டாக பிரித்தார். வெளிச்சமாய் இருக்கும் காலத்தை பகல் என்றும் இருளாயிருக்கும் காலத்தை இரவு என்றும் கடவுள் பெயரிட்டார். இதுவே உலகில் நடந்த முதல் பெயர் சூட்டு விழா. இந்நிகழ்ச்சி முடிந்த போது முதல் நாள் முடிவடைந்தது. மறுநாள் கடவுள் தண்ணீரும் தரையும் பின்னி பிணைந்து ஒரு அழகற்ற நிலையில் இருந்த பூமியை பார்த்தார். இந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து வானத்துக்கு மேலே ஒரு பாகத்தையும் பூமியிலே இன்னொரு பாகத்தையும் வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து அப்படியே செய்தார். பூமியிலிருந்த தண்ணீரின் ஒரு பகுதி வானத்துக்கு மேலே இடம்பெயர்ந்தது. வானத்தை கடவுள் விண்ணுலகம் என்றும் பூமியை மண்ணுலகம் என்றும் பெயரிட்டார். படைத்தலின் இரண்டாம் நாள் முடிவடைந்தது. பூமியிலே ஆங்காங்கே கிடக்கும் தண்ணீரெல்லாம் ஒரே இடத்தில் வந்து சேரட்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். பூமியில் கிடந்த தண்ணீரெல்லாம் உடனே ஒரே இடத்தில் வந்து சேர்ந்தது. தண்ணீரெல்லாம் கைகோர்த்து நின்ற மிகப்பெரிய நீர்நிலையை கடவுள் கடல் என்றும் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் பெயரிட்டார். நிலத்தில் ஏராளமான புல்வெளிகளையும் செடிகளையும் மரங்களையும் தோன்று செய்தார். மண்ணுலகு தன் பரப்பு முழுவதும் பச்சை போர்த்தி சிரித்தபோது காலையும் மாலையும் சேர்ந்து மூன்றாம் நாள் முடிவடைந்தது. உலகிற்கு பகலையும் இருளையும் கொண்டு வந்த கடவுள் இரண்டையும் ஆட்சி செய்ய இரண்டு ஒளிப்பிழம்புகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கணித்தார். ஒளிப்பிழம்புகள் மாறி மாறி வருவதை வைத்து காலங்களை கணிக்கவும் முடியும் என்று கடவுள் உணர்ந்து பகலை ஆள ஒரு மிகப்பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள இன்னொரு சிறிய ஒளிப்பிழம்பையும் வானத்திலிருந்து ஆட்சி செய்யுமாறு கட்டளையிட்டார். வானம் ஒளிப்பிழம்பை சுமந்ததும் அழகானதாக மாறியது. வானத்தின் பரப்பில் ஏராளமான விண்மீன்களையும் கடவுள் படைத்தார். இப்போது வானம் வெளிச்சமயமாக எழிலின் இருப்பிடமாக மாறியது. நான்காவது நாள் படைப்பில் கடவுள் மிகவும் திருப்தியடைந்தார். தன்னுடைய 4 நாள் படைப்பையும் 5வது நாளில் பார்வையிட்டார். அழகிய பூமி, நீள்கடல், வெளிச்ச வானம் என எல்லாம் மிக அழகாக இருந்தன. தண்ணீரிலும் தரையிலும் இனிமேல் உயிரினங்கள் தோன்றினால் அது பூமியை மிகவும் அழகுபடுத்தும் என்று கடவுள் நினைத்து ஏராளமான கடல்வாழ் உயிரினங்களையும் வானத்து பறவைகளையும் படைத்தார். கடல் முழுவதும் மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் நீந்த துவங்கின. வானத்து பறவைகள் அழகாக சிறகுகளை அடித்து ஆனந்தமாக சுற்றித் திரிவதைக் கண்டு கடவுள் மிகவும் திருப்தி அடைந்தார். நீங்கள் எல்லாம் பழகி பெருகி இந்த பூமியின் மௌனத்தை கலையுங்கள் என்று அவற்றை வாழ்த்தினார். 5வது நாள் படைப்பை கடவுள் அத்துடன் முடித்து கொண்டார். 6வது நாளில் ஆண்டவர் நிலத்தில் ஊர்வன காட்டு விலங்குகள், கால்நடைகள் எல்லாம் வேறு வேறு இனங்களில் தோன்றட்டும் என்று ஆணையிட்டார். பறவைகள் வானத்தில் பறந்து திரிய, விலங்குகள் பூமியில் வெவ்வேறு இனங்களில் வெவ்வேறு வடிவங்களில் பூமியை நிறைத்தன. கடவுள் தான் படைத்த விலங்குகளை பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வாழ்த்தினார். தன்னுடைய 6 நாள் படைப்பையும் கடவுள் பார்த்து ரசித்தார். இவற்றையெல்லாம் பூமியிலிருந்து ஆட்சி செய்ய ஒரு உயிரினத்தை படைத்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்தார். இதுவரை படைத்த அனைத்தையும் கட்டளையிட்டு உருவாக்கிய கடவுள் மனிதனை மட்டும் வித்தியாசமாக சிறப்பாக படைக்க வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய உழைப்பினாலும் உயிரினாலும் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். தரையில் அமர்ந்து சிறிது மண்ணை எடுத்து தன்னை போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கினார். உலகில் உருவாக்கப்பட்ட முதற் சிற்பமும் முதல் சிலையும் அதுதான். கடவுள் மனிதனின் உருவத்தை செய்து முடித்ததும் குனிந்து அவனுடைய நாசிகளில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். மனிதன் உயிர் பெற்றான். மனிதன் கண்ணை திறந்து கடவுளை பார்த்தான். கடவுளும் அவனை நேசத்துடன் அணைத்து கொண்டார். மனிதனை படைத்த கடவுள் அவனை தங்க வைக்க ஒரு தோட்டத்தை அமைத்தார். அதுதான் கடவுளின் ஏதேன் தோட்டம். ஏதேன் வானக ஸ்வர்க்கத்தின் மண்ணக வடிவமாய் அழகிய மரங்களால் நிறைந்திருந்தன.
மனிதனின் பசியை போக்க மரங்களில் சுவையான பழங்கள் கிளையெங்கும் தொங்கிக் கொண்டிருந்தன. ஏதேனுக்குள் பீசோன், கிகோன், திக்ரிசு, யூப்ரத்திசு என்ற 4 அற்புத ஜீவ நதிகள் ஓடின. அந்த தோட்டத்தின் நடுவே 2 முக்கியமான மரங்கள் இருந்தன. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியும் மரம். 6 நாட்களுக்கு முன் உருவமற்ற பூமி இப்போது அழகும் இன்னிசையும் நிறைந்த அழகிய இருப்பிடமாக மாறியிருந்தது. தன்னுடைய படைப்பில் மகிழ்ந்த கடவுள் 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். பின் கடவுள் ஏதேன் தோட்டத்துக்கு சென்று மனிதனை பார்த்தார். அவன் நதிகளில் குளித்து மரங்களில் கனிகளை பறித்து தின்று ஆனந்தமாக இருந்தான். கடவுள் அவனிடம், இதோ இந்த தோட்டத்திலும் இந்த உலகத்திலும் உள்ள எல்லாமே உனக்கு சொந்தமானவை தான். ஆனால் நடுவில் இருக்கும் ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது. இதன் பெயர் நன்மை தீமை அறியும் மரம் என்று கடவுள் மனிதனுக்கு தன்னுடைய முதல் கட்டளையை கொடுத்தார். கடவுள் மனிதனை ஏதேனை விட்டு வெளியே அழைத்து வந்து, இந்த விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நீ எனக்கு மட்டும் பணித்திரு. நான் படைத்த இந்த உயிரினங்களுக்கு நீ பெயரிட வேண்டும் என்று சொன்னார். மனிதன் தன்னுடைய மனதில் தோன்றிய ஒரு பெயரை சொல்ல அதுவே அந்த இனத்தின் பெயரானது. மனிதனின் முதல் பணி அத்துடன் முடிவடைந்தது. எல்லா உயிரினங்களும் ஜோடி ஜோடியாக அலைய மனிதன் மட்டும் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று நினைத்து மனிதனை போன்ற தோற்றத்தில் மனிதனோடு நல்ல அன்புடன் உறவாடக்கூடிய ஒரு உயிரை மனிதனுக்கு துணையாக வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அன்று இரவில் மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவன் அருகில் கடவுள் வந்து நின்றார். மனிதனிலிருந்து ஒரு உயிரை படைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவனுடைய உடம்பில் எந்த பகுதியிலிருந்து மனிதனை உருவாக்குவது என்ற குழப்பம் கடவுளுக்கே ஏற்பட்டது. காலிலிருந்து இன்னொரு உயிரினத்தை படைத்தால் அவள் மனிதனை விட கீழானவளாக கருதப்படலாம். தலையிலிருந்து படைத்தால் மனிதனை அடக்கி ஆள முயலலாம். எனவே விலா எலும்பிலிருந்து ஒரு உயிரை படைக்க வேண்டும் என்று கடவுள் திட்டமிட்டார். அப்போதுதான் இருவருமே சமமானவர்களாக கருதப்படுவார்கள். யாரும் யாரை விட உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ எண்ணிக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மனிதனின் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அதை மனிதனின் துணையாக உருவாக்கினார். மனிதன் விழித்தெழுந்ததும் கடவுள் அவனிடம், இதோ இந்த உயிரை நான் உனக்கு துணையாக தருகிறேன். இவளும் நீயும் ஒரே உடலாகவும் ஒரே உயிராகவும் வாழுங்கள் என்றதும் மனிதன் மகிழ்ந்தான். அப்பொழுது மனிதன், இவள் என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள், எனவே இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். மனிதன் துணையுடன் வாழ துவங்கினான். இருவருமே நிர்வாணத்தை அறிந்திருந்தார்கள், ஆனாலும் வெட்கத்தை அறிந்திருக்கவில்லை. மனிதனின் ஆனந்தத்தை கண்ட கடவுள் தன்னுடைய படைப்பு முழுமையடைந்து விட்டதை கண்டு மிகவும் மகிழ்ந்தார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த படைப்பு கதை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்றால், கடவுள் நம்மை படைத்த படைப்பாளி, நாம் அவருடைய படைப்புகள். படைப்புகளாகிய நாம் படைப்பாளியின் பணியை நம்முடைய உழைப்பின் வழியாக தொடர வேண்டும். புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய செயல்பாடு இவற்றால் நாம் செய்யும் பணியை மற்றவர்கள் விரும்பி ஏற்கும் அளவில் இன்னும் புதுமையாக செய்து படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதால் இறைவனின் படைப்பில் நாம் உடன் பணியாளர் ஆகிறோம். திரு அவையில் அனைவரும் ஒரே தளத்தில் இணைந்து பயணிக்க புதிய பார்வை அனுபவத்தை பெற்று ஒன்றிணைவோம் ஆக. நன்றி.